எம்எல்ஏவா பதவி ஏற்றுட்டீங்க. 3 விஷயங்கள் உடனடியாக செய்ய வேண்டியது என்னவா இருக்குது தொகுதி? முதல்ல நான் செய்ய வேண்டிய விஷயம் வந்து எம்எல்ஏ பப்ளிக்கோடைய கம்யூனிகேஷன். ஏன்னா அது இல்லாமல் தான் அந்த மக்கள் மிகப்பெரிய கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க. அவங்களுடைய கஷ்டத்தை ஒரு எம்எல்ஏ கிட்ட சொல்லணும்னா அவங்களால முடியல. சொன்னால் தான் அந்த கஷ்டத்துக்கான நடவடிக்கை எடுக்க முடியும். இப்போ முதல்ல வந்து மக்களுக்கும் எனக்குமான அந்த கம்யூனிகேஷன் டெவலப் பண்ணுறதுக்கான சில விஷயங்கள் வந்து ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். விரைவில் அது என்னன்றதை நான் சொல்கிறேன். அதற்கு பிறகு அவங்களுடைய அடிப்படை வசதிகள் என்னெல்லாம் அடிப்படை வசதிகள் தேவைப்படுகிறதோ அதை தான் முதல்ல செய்ய வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அந்த தொகுதியிலேயே வந்து மக்கள் கேட்கறது பெரிய அளவில் எங்களுக்கு வந்து தொகுதியை வந்து ஒரு சிங்கப்பூர் மாதிரி மாற்றுங்க, அமெரிக்கா மாதிரி மாற்றுங்கலாம் யாரும் கேட்கல. அடிப்படையாக எங்களுக்கு என்ன தேவை இருக்குதோ அதை மட்டும் செஞ்சு கொடுங்கன்னு தான் கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை தான் முதல்ல செய்ய ஆரம்பிக்க போகிறேன். இளம் எம்எல்ஏவா வந்திருக்கீங்க. உங்களுடைய குடும்பங்களில் யாராச்சும் அரசியல் இருந்திருக்காங்களா, இல்லை நீங்கள் தான் முதல் இந்த அரசியல் இன்றியா? இல்லை, என்னுடைய குடும்பத்தில் இது வரைக்கும் யாரும் அரசியல் இருந்தது கிடையாது. என்னுடைய குடும்பத்தில் இது வரைக்கும் யாரும் பட்டதாரியுமே கிடையாது. என்னுடைய குடும்பத்திலேருந்து வந்த முதல் தலைமுறை பட்டதாரி நான் தான். பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தேன். அரசு பள்ளியில் படித்து கடன் வாங்கி தான் படித்தேன். இப்போது என்னுடைய குடும்பத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய முதல் அரசியல்வாதின்னு வந்தான். என் குடும்பத்தில் அரசியல்னா என்னன்னு யாருக்கும் தெரியாது. இன்றைக்குமே என்னுடைய அம்மாவை வந்து பதவியேற்பு விழாக்கு நான் கூப்பிட்டுருந்தேன். அம்மா நீங்கள் வாங்க, இந்த மாதிரி நான் பதவியேற்க போகிறேன், கூட வாங்கன்னு சொல்லியிருந்தேன். என்னுடைய அம்மா வந்து ஒரு சமையல் வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் தான். அவங்ககிட்ட நான் கேட்கும்பொழுது சொன்னால் நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியல. இந்த மாதிரி நான் பதவி ஏற்றுக்க போகிறேன், எம்எல்ஏவா நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை எனக்கு வேலைக்கு லீவு கிடைக்காது, நீ போயிட்டு வந்துருன்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. ஸோ அந்த அளவிற்கு தான் அவங்களுக்கான அரசியல் புரிதல்லாம் இருந்துச்சு.